முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைகால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். இன்றைய இளைஞர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் சின்னராஜ் தமிழ் சேனலின் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கந்தனின் கதையும் கானமும். இன்றைய நாளுடைய என்ன ஸ்பெஷல்னா கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தின் நாள். அதனாலதான் நம்ம இந்த தலைப்பை வச்சோம். குழந்தைங்களுக்கு முருகனுடைய கதையும் பாடலும் சொல்ல நம்ம எல்லாரும் கேட்டோம்னா நமக்கும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட முருகனுடைய பிறப்பு கதையை சொல்ல வந்திருக்காங்க பரத். பரத் வாங்க. தென்பொதிகை மலையின் தென்றல் தவழ்ந்து வரும் தென்காசியிலிருந்து பரத்தாகிய நான் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை உருவாக்குகிறேன். கந்த சஷ்டி திருநாளான முருகப்பெருமானை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முருகப்பெருமானின் பிறந்த வரலாற்றை எனக்கு தெரிந்ததை மற்றும் கூறுகின்றேன். முன்னொரு காலத்தில் தேவர்கள் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் சூரபத்மன், தாரகாசுதன், சிங்கமுகன் என்று 3 அசுரர்கள் தேவர்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக வந்தனர். அந்த அசுரர்கள் தேவர்களை அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் பல வகையில் துன்புறுத்தினர். நாளுக்கு நாள் அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் என்ன செய்வது என யோசித்தனர். தேவர்கள் அனைவரும் நம்மை படைத்த சிவபெருமானிடம் சென்று நம்மை காக்க முடிவெடுத்தனர். தேவர்கள் கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானிடம் தங்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என முறையிட்டனர். அரக்கர்களை பற்றி கேட்ட சிவபெருமான் மிகவும் வெகுண்டு எழுந்தார். அந்த அசுரர்களை அழிக்க தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தனர். தீப்பொறிகளை அக்னி பகவானும் வாயு பகவானும் கங்கை நதியில் கொண்டு சேர்த்தனர். அந்த நதிக்கரையே சரவண பொய்கை என அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கையில் 6 தாமரை பூக்களை சென்று அடைத்த தீப்பொறிகள் எம்பெருமானின் அற்புதத்தால் 6 குழந்தைகளாக வெளிவந்தனர். கார்த்திகை பெண்கள் 6 பேர் 6 குழந்தைகளை அள்ளி எடுத்து அரவணைத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். 6 குழந்தைகளும் வளர்ந்த பின் பார்வதி தேவி அம்மையார் ஒரே பையனாக உருவாக்கினார். 6 முகமும் 12 கைகளும் இருந்தது. 6 முகன் பெருமான் என அழைக்கப்பட்டனர். சண்முகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. கார்த்திகேயனான முருகன் பெருமான் வைகாசி விசாகம் என்று பிறந்ததாக நம்பப்படுகிறது. அதனாலே வைகாசி விசாகம் என்று அழைக்கப்படுகிறது. கோயிலில் காவடியும் பால்குடமும் எடுத்து வருகிறது. முருகப்பெருமான் அரக்கர்களை வதம் செய்து தேவர்களை காத்து அருளினார். சூரபத்மனை வதம் செய்த இந்த நாளில் முருகப்பெருமானை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் பரத், சூப்பரா ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க. சிறப்பா எல்லாரும் எடுத்துட்டு போங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மேடம். தேங்க்யூ கண்ணா. நம்ம ஒரு கதை கேட்டுட்டோம். இப்ப அடுத்ததான் நம்ம ஆத்விக் ராம் நமக்கு குட்டியா ஒரு பாடலை பாட போறாங்க. முருகன் பாட்டு, பச்சை மயில் வாகனனே. வாங்க ஆத்விக். பச்சை மயில் கோவில் அமைத்தேன், தீபமைத்தேன், தஞ்சை சேவல் கொடி
அலைக்கடலோரத்திலே அலையா உனக்கே அனந்த கோடி நமஸ்காரம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் ஆர்த்திக்ராம், சூப்பரா பாடி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க இந்த விழாவை. ஓகே, ஆறுமுகத்தனின் என்ன விழாவை, கந்த சஷ்டி விழாவை சூப்பரா குட்டீஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. பியூட்டிஃபுல் தான், சூப்பர். ஆத்விக், தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ முதல் வீடான திருப்பரங்குன்றத்தை பத்தி பவ்யஸ்ரீ வந்து சொல்ல வர்றாங்க. பவ்யஸ்ரீ. என் தமிழ் குடும்பத்திற்கு இனிய மாலை வணக்கம். திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு ஆகும். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்திருந்த பொழுது தேவர்கள் ஓடி வந்தனர். பரமேஸ்வரா, எங்களால் இந்த அசுரர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை என்று கூறுகின்றனர். சிவனும் உங்களை அசுரனை ஒழிப்பதற்கும் உங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை பிறந்து வருவான் என்று சொன்னார். அப்பொழுது சிவனுக்கு ஆறுமுகம் வந்த பொழுது அதில் ஒவ்வொரு முகத்தில் இருந்து தீப்பொறிகள் வந்தன. அதன் வெப்பம் தாங்க முடியாமல் எல்லோரும் ஓடினர். தேவர்கள், சிவபெருமானே, எங்களால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்ற பொழுது, கவலைப்படாதீர்கள், இந்த வெப்பம் உங்களை எதுவும் செய்யாது. அக்னி தேவா, வாயு தேவா, இதை எட்டு போய் கங்கை நதியில் போடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் எட்டு போய் போடும் பொழுது ஆறுமுகம் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தை உருவானான். அங்கிருந்த தீப பெண்களும் நான் தான் வளர்ப்பேன் என்று சண்டையிட்டனர். பார்வதிக்கு பொய் ஏமாற்ற மனது இல்லாதனால் 6 தாமரைகளில் எழில் தோன்றினார். கார்த்திகை தீப பெண்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தனர். சில நாட்களுக்கு பிறகு பார்வதியும் கையில் அவர்களை தூக்கி வந்து, அப்பொழுது தேவர்களை காப்பாற்றவும் அசுரர்களை ஒழிக்கவும் ஒரு குழந்தை பிறந்து வருவான் என்று சொன்னீர்களே, அந்த குழந்தை எங்கே என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், முருகன், கந்தன் என்று இன்னொரு பெரும் வைத்தார்கள். இதுதான் திருப்பரங்குன்றம். நக்கீரர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் அறுபடை வீடுகள் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்தார், ஆசை வைத்தார். அப்பொழுது முருகன், பல நாட்களாக போர் செய்தோம், மகிழ்ச்சி அடைய ஒரு இடம் கேட்டார். இந்திர தேவனும், கந்தா, எங்களை காப்பாற்றிருக்கிறீர்கள், எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது, அதன் பெயர் திருப்பரங்குன்றம். ஆஹா, பெயரே அழகாக உள்ளது, வாருங்கள் எல்லோரும் செல்வோம் என்று சென்றனர். முருகன் தன் நீல மயில் மேல் பயணம் செய்தார். பிரம்மா அன்னப்பறவை மேல் பயணம் செய்தார். பெருமாள் கருடப்பறவை மேல் பயணம் செய்தார். கடைசியாக இந்திர தேவர் அவர் யானை மேல் சவாரி செய்த பொழுது அங்கொரு மலை தெரிந்தது. அந்த மலையை பார்த்த முருகன், ஆஹா, இந்த மலை மிகவும் அழகாக இருக்கிறது, வாருங்கள் போகலாம் அங்கே என்று எல்லோரும் போனனர். அங்க ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் சிவபெருமான் கோயில். அந்த கோயில் பூஜை செய்த பொழுது இந்திர தேவன், கந்தா, உங்களுக்கு திருமணம் ஆகும் வயது இப்பொழுது. எனக்கு ஒரு மகள் இருக்காள், அவள் பெயர் தெய்வானை. ஆஹா, தெய்வானை, என்னை திருமணம் செய்து கொள்ள பல நாட்கள் தவம் செய்தாள் அல்லவா, இப்பொழுது அந்த வாய்ப்பும் கிடைத்தது, உடனேயே கூப்பிடுங்கள் என்றும் சொன்னார். திருமணம் நடந்தது. முருகனுக்கும் தெய்வானைக்கும் சிறப்பாக நடந்தது. எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் குடும்பம் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பவ்யஸ்ரீ.
தேங்க்யூ. அடுத்ததாக நித்யஸ்ரீ. ஓகே, அக்ஷிகா நீங்க வாங்க சின்ன சின்ன முருகனை பாடுறதுக்காக. அக்ஷிகா மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல எடுத்துட்டு பாடுங்க. லைட்டிங் வந்து உங்க ஃபேஸ்ல கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது, சோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுடைய பொசிஷனை. என் பேர் நித்யஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேக்குதா ஓகே நித்யஸ்ரீ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்ஷிதா அப்புறமா பாடலாம். முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா. முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா. நீயாடும் மலரை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் மலரை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடு மனம் பாடி வருகுதையா மனம் மாடு மலரை கண்டு மக்கள் கூட்டம் பெறுதையா. முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா. பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் நெஞ்சத்தில் உன்னை நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலர் உன்னை செப்பேன் முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா சிந்தை மகிழவா. நன்றிமா. தேங்க்யூமா, தேங்க்யூ நித்யஸ்ரீ, ரொம்ப அழகா பாடுனீங்க. இரண்டாம் படை திருச்செந்தூரை பற்றி பூர்ணிகா ஸ்ரீ சொல்ல வராங்க, அந்த கதையை பத்தி. வாங்க பூர்ணிகா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சு பூர்ணிகா ஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். விபூதியை பன்னீரில் மடித்து வைத்து தருவார்கள். இந்த பன்னீர் இலையை பிரித்தால் 12 நரம்புகள் தெரியும். இலையில் இருக்கும் இவை முருகனின் 12 திருக்கரங்களை குறிப்பதாக ஐதீகம். என்னும் சிறப்பை கொண்டிருக்கும் திருச்செந்தூரை பற்றி நான் இன்று பேச வந்துள்ளேன். திருச்செந்தூர் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். திருச்செந்தூர் அப்படின்றது முருகனோட 2ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர்ல இருக்க இது ஒரு புனித ஸ்தலம். இது வந்து குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் அப்படின்னு 2 மூலர்கள் வந்து இருப்பாங்க. சுப்பிரமணிய சுவாமி வந்து கிழக்கு பார்த்தும், சண்முகர் சுவாமி வந்து தெற்கு பார்த்தும் வந்து அருள் பாலிக்கிறார்கள். இந்த மூவலர் சுப்பிரமணியருக்கு வந்து தினம் வந்து வெள்ளை உடையுடுத்தி வந்து சிறப்பு வைப்பாங்க. அதே மாதிரி சண்முகருக்கு
சிறப்பு பச்சை ஆடை உடுத்தி அணிவிக்கப்படும். திருச்செந்தூர்ல இடது பக்கத்துல வள்ளி குகை அப்படின்ற ஒரு குகை வந்து இருக்கு. இந்த குகைக்கு முன்னாடி சந்தன மலையில வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருந்தது. திருச்செந்தூர் ஸ்தலத்துல சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமான் அப்படின்னு 4 உற்சவர்கள் வந்து இருந்தாங்க. இவங்க வந்து குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு வந்து கூப்பிடப்பெற்றாங்க. திருச்செந்தூர் கோவில்ல 17ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது. இது வந்து 9 அடுக்குகளை கொண்ட கோபுரம், 157 உயரத்தை கொண்டது. திருச்செந்தூர் கோவில் வந்து வடிவம் வந்து பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்ற ஒரு வடிவில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு வந்து இன்ன வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. திருச்செந்தூர் கோவில்ல உள்ள சண்முக விலாசம் அப்படின்ற ஒரு மண்டபம் வந்து 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் வந்து கொண்டது. 124 தூண்களை இது வந்து தாங்குது அப்படின்னு சொல்றாங்க. நாளிக்கிணறு அப்படின்றது 24 ஆழித்தல் உள்ளது. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவில்ல வந்து திருப்பணிக்காக மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி இந்த 3 வந்து தாங்க வாழ்நாளை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அவர்களோட சமாதி வந்து நாளிக்கிணறு அப்படின்ற கிணறு பக்கத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவில் வடிவம் வந்து பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்ற வந்து ஒரு வடிவுல வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகனை போற்றி என்ற தலைப்புல வந்து அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடல பாடி உள்ளாங்க. இந்த பாடல வந்து பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை சம்ஹாரம் செய்வதுதான். திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. எனவே முருகனின் ஸ்தலங்களில் திருச்செந்தூர் ஸ்தலமே தெய்வீக ஸ்தலம் என்று சிறப்பு மிக்கது, தனித்துவமும் கொண்டதாகும். அது மட்டுமின்றி இஸ்தல இறைவன் ஞானத்தை அருளி தீயவைகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று இதை கூறுகிறார்கள். சஷ்டியின் கடைசி நாளான இன்று சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். Oh my God, stuck ஆகுது. Okay, thank you கண்ணா, சூப்பரா சொன்னீங்க பூர்ணிகா ஸ்ரீ. Thank you மா. அப்ஷிகா அடுத்ததா நமக்கு ஒரு பாடல அழகா பாடுறதுக்காக வராங்க. அப்ஷிகா வாங்கம்மா. கண்ணா மியூட்ல இருக்க, மியூட் எடுத்துட்டு பாடுங்கம்மா. மியூட் எடுத்தாச்சு, இப்ப பாடலாம். நீங்க கரெக்டா உங்க பொசிஷன்ல வந்துட்டு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்ஷிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் அவன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். சோ அடுத்ததா நமக்கு 3ஆம் வீடான திரு ஆவினன்குடி பற்றி சொல்றதுக்காக ஸ்ரீ வேலவன் வராங்க. ஸ்ரீ வேலவன் இருக்கீங்களா? இருக்கானுங்க ஸ்ரீ வேலவன். மேம் இருக்கேன் மேம். ஓகே, வீடியோ ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும்
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பழனியில் உள்ள திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் பழனி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு கோயில் தெய்வம் குழந்தை வேலாயுத சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. பழனிக்கு பொதிகை என்ற தேவ பெயரும் உண்டு. மலை உச்சியில் உள்ள கோயிலில் 360 படிகள் உள்ளன. இங்கு தண்டாயுதபாணி முக்கிய தெய்வமாக தியான நிலையில் ஒரு தடியை ஆயுதமாக கைகளில் ஏந்தி இருக்கிறார். இங்கு பிரதான தெய்வம் நவபாசனத்தால் அலங்கரிக்கப்பட்டு சித்தர் போகரால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்டது. தமிழ் புலவர் ஔவையார் தனது கவிதை சிறப்பு மட்டுமின்றி ஞானத்திற்கும் புகழ் பெற்றவர். பழனி முருகனை அவர் பழனி என்று அழைத்ததால் அந்த இடம் பழனி என்று அழைக்கப்பட்டது என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச் ஸ்ரீவேலவன். சோ அடுத்ததான் நமக்கு ஒரு அழகான பாடலை பாடுறதுக்காக கௌதம் ஸ்ரீராம் சின்ன சின்ன சிவபாலன் பாட வராங்க. சின்ன சின்ன பா சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயிலேறும் பதிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயிலேறும் பதிவேலன். பழனி மலையிலே ஆண்டியவன் சுவாமி மலையிலே குருநாதன். பழனி மலையிலே ஆண்டியவன் சுவாமி மலையிலே குருநாதன். பழமுதி சோலையில் வாழதவன் பழமுதி சோலையில் வாழதவன். என்னை வந்து காத்திடும் வடிவேலன் என்னை வந்து காத்திடும் வடிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். திருச்செந்தூரிலே அலங்காரன் திருப்பரங்குன்றத்திலே திருக்கோலன். திருச்செந்தூரிலே அலங்காரன் திருப்பரங்குன்றத்திலே திருக்கோலன். திருத்தணி கையிலே மணக்கோலன் திருத்தணி கையிலே மணக்கோலன். என்னை வந்தை காத்திடும் வடிவேலன் என்னை வந்தை காத்திடும் வடிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். கரோகரா முடிஞ்சு. ஒண்ணுமே கேட்கல. கௌதம் பாடிச்ச எடுத்து ஹரி படம். சூப்பர் கௌதம் ஸ்ரீராம், ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். சோ அடுத்ததான் 4ஆம் படை வீடான சுவாமி மலைய கதையை பத்தி சொல்றதுக்காக வெங்கட் சித்தார்த் வராங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் வெங்கட் சித்தார்த். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ளது சுவாமி மலையை பற்றி. இது 4வது படை வீடாக உள்ளது. இக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் உள்ளது. முருகன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமி மலை என்று பெயர் பெற்றது. தனது தந்தையாகிய சிவபெருமான் ஓம் என்ற மந்திரத்தின் உபதேசம் செய்த திருத்தலமாகும். தந்தைக்கு குருவாகி அருளியதால் குருமலை என்று சிவமலை என்று பல பெயர்கள் உண்டு. மும்மூர்த்தியான ஒருவர் பிரம்மா
படைக்கும் தொழிலை மேற்கொண்டார். அவருக்கு தான் தான் பெரிய முதல்வர் என்று கர்வம் தலைக்கேறியது. இதை அறிந்த முருகப்பெருமான் உடனே அந்த கர்வத்தை அழிக்க வேண்டும் என்று உறுதிப்பட்டார். உடனே அச்சமயம் பிரம்மா சிவபெருமானை சந்திக்க கைலாசத்திற்கு வந்தார். முருகன் உடனே பிரம்மாவை அழைத்து நான் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிப்பீர்களா என்று சொன்னார். உடனே பிரம்மா என்னால் முடியாது எதுவும் இல்லை, நான் உன்னிடம் கூறுகிறேன் என்று சொன்னார் பிரம்மா. உடனே பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார் முருகப்பெருமான். இதை தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். இதை தெரிந்த தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். உடனே சிவபெருமான் முருகனை அழைத்து ஏன் நீ பிரம்மாவை சிறையில் அடைத்தார் என்று கேட்டார். உடனே முருகன் கூறினார், பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை, அதனால்தான் நான் அவர் சிறையில் அடைத்தேன் என்று கூறினார். உடனே சிவபெருமான் உனக்கு அதற்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்டார் சிவபெருமான். எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்படி என்றால் என்னிடம் கூர் என்று சொன்னார் சிவபெருமான். உடனே அதற்கு முருகப்பெருமான் கூறினார், நான் தான் குருவாகவும் தாங்கள் சிஷியனாகவும் இருந்தால் இப்பொருளுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்று சொன்னார் முருகப்பெருமான். உடனே ஒப்புக்கொண்ட சிவபெருமான் உடனே சிவபெருமானும் முருகனும் மலைக்கு சென்றனர். அம்மலையில் முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்த இடமாக இருந்தது. அதற்கான சுவாமிக்கே நாதனாக இருந்து உபதேசம் செய்ததால் இம்மலை சுவாமி மலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலின் திருவிழாக்கள் கந்த சஷ்டி, தைப்பூசம் என ஆகிய பலரும் நடைபெற்று வருகின்றன. இக்கோயிலின் ஸ்தல விருட்சம் நெல்லி மரம், தீர்த்தம் சரவண தீர்த்தம். இதை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சின்னராஜ் ஐயாவிற்கும் நன்றி. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சூப்பர். சோ அடுத்ததா நமக்கு ஒரு பாடல அழகா பாடி காமிக்க வராங்க ஸ்ருதிகா. அவ வரல. சரி, ஓகே கண்ணா, ஓகே, தேங்க்யூமா. அடுத்ததா ஜனனி பாடுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம் கண்ணா. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடுஞ்சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. சுடராக வந்த வேல் முருகா கொடுஞ்சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. வளம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழமுன்னை அல்லாது பழமேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா
குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா. மனித சக்திக்கே எட்டாத தத்துவமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. பிரணவ பொருள் கண்ட திரு முருகா, பிரணவ பொருள் கண்ட திரு முருகா. பரம்பொருளுக்கே குருவான தேசிகா முருகா. பிரணவ பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கே குருவான தேசிகா முருகா. ஹர ஹர சண்முகா முருகா, ஹர ஹர சண்முகா முருகா. என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா. இந்தன் கலியுக வரதனே அருள் தாரு முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. நன்றி மேம். சூப்பரா பண்ணீங்க ஜனனி. தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ சோ மச். அடுத்ததா 5ஆம் படை வீடு பற்றி, திருத்தணி பற்றி பேசுறதுக்காக பாஸ்கரன் வராங்க. எனது பெயர் பாஸ்கரன், 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் இனிய மாலை வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். திருத்தணி முருகனின் 6 படை வீடுகளில் இது 5ஆம் படை வீடு. தணிகை என்ற சொல்லுக்கேற்ப பக்தர்களின் பாவங்களையும் தவறுகளையும் பொறுத்து அருள்கிறார் இத்தல திருத்தணி முருகன். இத்தலத்தை பற்றி திருவாசகர் திருப்புறம்பயம் திருத்தாண்டகத்தில் கல்மலி தோங்கும் கழுநீர் குன்றம் என்று திருத்தணியை பற்றி குறிப்பிடுகிறார். மேலும் பல மகான்கள் போற்றி புகழ்ந்த புண்ணிய தலம் இந்த திருத்தணி. பல ஆண்டுகள் முன்னே புகழ்பெற்று விளங்கிய கோவில் இது. அதற்கு ஆதாரமாக பல கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. முருகபெருமான் குடியிருக்கும் பல எண்ணற்ற கோவில்களில் திருத்தணி மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. சுதந்திரத்திற்கு பின் மக்கள் மொழி பேசும் மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது திருத்தணி ஆந்திராவுடன் இணைக்கும் முடிவு எடுக்கப்படும் போது ஏராளமான தமிழ் அன்பர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராடியதன் விளைவாக திருத்தணி தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. பல லட்சக்கணக்கான மக்கள் செல்லும் இந்த திருத்தலத்தில் முருகபெருமானே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட 2 விக்கிரங்கள் உள்ளது. ஒன்று மலையின் வடகிழக்கு திசையில் உள்ள ஆபசகியா விநாயகர், மற்றொன்று கோயிலின் 2வது பிரகாசத்தில் உள்ள குமரலிங்கேஸ்வரர். இந்த குமாரலிங்கேஸ்வரத்தை வழிபட முருகபெருமானே வரவழைக்கப்பட்ட கங்கையே அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை என்று இத்தல வரலாற்றில் குறிப்பிட்டு உள்ளது. 6 படை வீடுகளில் திருத்தணியில் தான் உயரமான கருவறை கோபுரம் உள்ளது. திருத்தணியில் முருகனுக்கும் வரவேலு தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில் முருகனுக்கு இந்திரனை காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது.
இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டு கொள்ளலாம். நீரில் கரைத்து குடித்து விடலாம். இதனால் பல நோய்கள் தீரும் நம்பிக்கை. விழாக்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும். சூரனை அழிக்க அன்னையிடம் இருந்து சக்திவேல் பெற்றார் முருகன். அதே போலவே பக்தர்களுக்கு ஞானம் வழங்கவும் பொருட்டு தனது தந்தையின் ஞான வேல் பெற்றார். இதனால் இங்கு குடிகொண்டிருக்கும் பெருமான் ஞானசந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகபெருமான் சூரனை சூரம்காராய் செய்த பின் தன்னுடைய கோபம் தணிய வந்து அமர்ந்த மலைதான் இந்த திருத்தணி. இங்கு இருக்கும் முருகனின் கையில் வேல் கிடையாது. பூஜை செய்யும் போது மட்டும்தான் வேலை சாத்தியிருப்பார்கள். முருகபெருமானின் மற்ற திருத்தலங்களில் சூரசம்காராய் நடக்கும். ஆனால் திருத்தணியில் சூரசம்காராய் நடக்காது. சூரசம்காராய் அன்று திருத்தணி முருகனுக்கு 1000 கிலோ மலர்களாய் பூஸ்பலி நடக்கும். தன் கோபம் தணிக்க தணிகை மலையில் வீற்றிருக்கும் சாந்தமே உருவான கந்த பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா சொன்னீங்க. நன்றி மேடம். ஓகேடா, சூப்பரா சொல்றீங்க எல்லாரும். தேங்க்யூ சூப்பர், அருமைங்க. அடுத்ததான் நமக்கு ஒரு பாடலை பாடி காமிக்க வராங்க அபிநயஸ்ரீ. வணக்கம் மேம். வணக்கம்மா. பாடலாமா? அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரட்டு மயில் மீது முருகையா முருகா முருகா முருகா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாளும் மாண்டவனே எழில் வேலவா, எனையாளும் மாண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட எளியேனும் அருள்வாயையா முருகா 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 முருகா. பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் நாடி பெருகிடும் நல்லருள் செய்வாய், தீயதை நம்முடன் தீர்ந்து கடித்திட திருவாருள் புரிவாய், நல்லதெல்லாம் நாடி பெருகிடும் நல்லருள் செய்வாய், தீயதை நம்முடன் தீர்த்து தடைத்திட திருவாருள் புரிவாய். உனையின்றி வேறில்லை தெய்வம் தங்கையா, உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவன் நீதானே, உலகாலும் முருகா முருகா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா,
உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. தேங்க்யூ மேம். சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அபிநய் ஸ்ரீ, ரொம்ப அழகா பண்ணீங்க. ஆறாம் படைவீடான பழமுதிர் சோலை கதையை சொல்ல வராங்க தனுஸ்ரீ. தனுஸ்ரீ okay, she left maybe. ஓகே, சோ நமக்கு அவங்க மேபி லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு அடுத்ததான் நமக்கு ஒரு சின்னதா முருகனுடைய கதையை சொல்ல வராங்க கோகுல கண்ணன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் கோகுலக்கண்ணன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடினலூரில் இருந்து பேசுகிறேன். நான் இப்பொழுது பேசுகின்ற தலைப்பு பெயர் முருகனின் சிறிய கதை, பக்தி உள்ள கதை. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் மகனும் ஒரு மருந்து கடை வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா எப்பவுமே அந்த கடையை திறந்த உடனே எப்பவுமே திருச்செந்தூர் முருகரோட போட்டோ எல்லாம் தொடச்சி வச்சு பக்தி சுடம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கடுத்துதான் அவங்க தொழிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அவரோட பையனுக்கு இந்த மாதிரி பக்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. இப்படியே பல நாட்களா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப வயசானோன்னு அவருக்கு தோணுது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், அதுக்கடுத்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் பையனை கூப்பிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கடுத்து நான் இறந்துருவேன், அதுக்கடுத்து நீ உனக்குதான் நம்மளோட மருந்து கடை அப்படின்னு சொன்ன உடனே நீ அது சரிப்பா அப்படின்னு அவர் பையன் கூறுவான். உடனே நீ எப்பவுமே நான் செய்யற மாதிரி திருச்செந்தூர் நம்மளோட முருகன் போட்டோவை தொடச்சு வச்சு சாமியை கும்பிட்டுதான் நீ தொழில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க அப்பாவும் இறந்துருவாங்க. அப்பா சொன்ன காரணத்துக்காக மட்டுமே அவர் திருச்செந்தூர் முருகன் போட்டோவை வச்சு கும்பிடுவாரு. இப்படி ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரியான மழை, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அண்ணன் இந்த பேப்பர்ல உள்ள மருந்தை கொடுத்தாதான் எங்க அம்மா உயிர் பிழைப்பாங்க, இல்லாட்டி எங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுதான். சரி தம்பி அப்படின்னு அவரும் அந்த மருந்தை கொடுத்துருந்தாரு. ஆனா போன கஸ்டமர் இந்த எலிபாய்சன் பாட்டில வேண்டான்னு கொடுத்துட்டு போயிருப்பாரு. உடனே அந்த அப்பாவோட பையன் சரி நம்ம பரவாட்டி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வச்சிருப்பாரு. பார்த்தா அந்த அன்னைக்கு அதுக்கடுத்து கரண்ட் போயிடும். கரண்ட் போயிட்டு வெளிச்சம் பார்த்தா அந்த விஷம் பாட்டில் பார்த்தா காணாம போயிருக்கும். ஆனா அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டில் இருக்கும். அப்போ உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே மனசு உருகிட்டாரு, நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமே, அவங்க அந்த எலிமருந்தை சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட போய் ஏங்கி அழுது மனசு உருகி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல, இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கேன், நான் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், தயவு செய்து அவங்க எப்படியாச்சும் அந்த மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு குரல் கேட்க, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பையன் சேருல வலிக்கு விழுந்துட்டான். அதனால அந்த பாட்டில் உள்ள மருந்து, அந்த பாய்சன் பாட்டில் உடைஞ்சு அப்படியே விஷம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு மனசுலயே திருப்தி அடைஞ்சது. அப்ப அதுல இருந்து அவங்க அப்பா மாதிரி அவங்களும் எப்பவுமே திருச்செந்தூர் முருகரோட போட்டோ சாமி பக்தியோட கும்பிட ஆரம்பிச்சாங்க. நன்றி, வணக்கம். சூப்பரா சொன்னீங்க. பக்திய பத்தி விளக்குற சின்ன குட்டி கதை அழகா சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ கோகுல் கண்ணா, உங்களுடைய கதை ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மிஸ். நம்ம அடுத்ததான் அழகா குட்டியா பாட வராங்க ஹரி ரங்கராஜன். புரியல செஞ்சிச்சு தெளிவா சொல்லல. சொல்லும் போது சத்தமா பாடு. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, பாலும் தேனும் அபிஷேகம், பாலும் தேன் அபிஷேகம்,
பக்தர்களின் காவடி பக்தர்களின் காவடி பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனான சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன ஓ சின்ன 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 ஓ சின்ன ஓ சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா. தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பரா பாடுனீங்க குட்டிமா, சூப்பர். தேங்க்யூ ஹரி ரங்கராஜன். முருகனே வந்து பாடின மாதிரி இருந்துச்சு உங்களுடைய மழலையில கேட்கும்போது. தேங்க்யூ சோ மச். சோ நெக்ஸ்ட் சிவயாழினி வாங்க. நீங்க வந்து சுவாமி மலையை பத்தி கதை சொல்ல வந்திருக்கீங்க. வாங்க குட்டிமா. சரி வெறும் லேண்ட பாடவல ஹரி எது வெறுத்தா வெறவனே அனைவருக்கும் சத்தமா அனைவருக்கும் வணக்கம். கேட்கட்டும். நான் பேசுறது கேக்குதான்னு சரி. சூப்பரா கேக்குது. சூப்பரா கேக்குது. நீங்க அழகா உங்க கதை சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். சத்தமா தைரியமா நான் உங்களுக்கு இன்னைக்கு சுவாமி பத்தி கதை சொல்ல போறேன். முருகசாமியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீரபாபுவும் இருந்தாங்க. அப்ப அங்க முருகனை கவனிக்காம போனதுனால முருகாவுக்கு ரொம்ப கோபம் பண்ணிருச்சாங்க. அதுக்கப்புறமா பிரம்மாவே ஒரு சாமி தான் யாருடைய கவனிக்காம போறாரு, கவனிக்க வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு பிரணவம் மந்திரத்தை பத்தி அவங்களுக்கு அம்மாவை சேர்த்தாளா. அம்மா உடனே யோசித்தாளா, எனக்கு தெரியல முருகா அப்படின்னு சொன்னாங்களா. இது பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஜெயில அழைச்சு போல பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜெயில அழைச்சு போயிட்டாங்களா. இதை கேட்டு சிவபெருமான் வந்து அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அதுக்கப்புறமா பிரணவ மந்திரத்தை பத்தி அவங்க சிவசாமி கேட்டாங்களா. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களா. சரி நீங்க உட்காந்து கேளுங்க அப்படி சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஸ்லோவா சொன்னாங்களா முருகா. அதுக்கப்புறமா அதுக்காகதான் அந்த மலை பேர் சுவாமி மலைன்னு பேர் வந்துச்சா. அது எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. புரிஞ்சுச்சா? சூப்பரா புரிஞ்சுது கதை, உங்க கதை. சிவயாழினி கதை எவ்வளவு கியூட்டா அழகா. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எவ்வளவு அழகா கதை சொல்லிருக்கீங்க, அதுவும் கேட்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஜெயில அடைச்சிட்டாங்க, என்ன மாடனா நீங்க கதை சொல்லிருக்கீங்க. இவ்வளவு கியூட்டா யாரும் சொன்னது இல்ல கதை. சூப்பர் தான்.
சூப்பரா சொன்னீங்க சிவயாழினி. சோ கியூட்டா இருந்தது. முருகனே வந்து நேர்ல பேசின மாதிரி இருக்கு நீங்க பேசுற உங்களுடைய மழலைகளை கேட்கும்போது. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ சோ மச். தனுஸ்ரீ இருக்கீங்களாமா? நான் இருக்கேன் மேம். ஓகே, வாங்க கண்ணா. 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையை பத்தி பேசுறதுக்காக தனுஸ்ரீ வராங்க. அப்புறம் என்னமா சொல்றது? அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை 6 படை முருகனின் வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது. இது இந்தியாவில் மதுரையிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு சோலைமலை என்ற பெயரும் உண்டு. பழமுதிர் சோலை என்றால் பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பொருள். பழங்கள் உதிர்க்கப்பட்ட சோலை என்று பொருள். ஒரு நாள் ஒரு மாலை பொழுதில் ஔவையார் மதுரைக்கு செல்வதற்காக சோலை வழியே நடந்து சென்றார். ஔவையாரின் புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையார் தான் என்ற அகங்காரம் ஔவையாருக்கு ஏற்பட்டது. அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் சிறுவன் போல் வேடமிட்டு ஒரு நாவற்பழ மரத்தின் கிளையில் அமர்ந்தார். வெகு தூரம் நடந்ததால் ஔவையாருக்கு பசியும் ஏற்பட்டது, களைப்பும் ஏற்பட்டது. அதனால் அவர் நாவற்பழ மரத்தின் அடியில் அமர்ந்தார். பசியின் களைப்பால் அவர் மேலே அமர்ந்து கொண்டிருந்த சிறுவனை பார்த்து, குழந்தாய், எனக்கு சிறிது நாவற்பழங்களை பறித்து தருகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனும், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டார். அதற்கு ஔவையார், பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என இருக்கிறதா என எண்ணி வேடிக்கையாக எனக்கு சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார். அதற்கு சிறுவன் போல் இருக்கும் முருகப்பெருமானும், மரத்தை உலுக்குகிறேன், நீ சுடாத பழத்தை பார்த்து எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஔவையாரும் சரி என்றார். சிறுவனாய் இருக்கும் முருகப்பெருமான் மரத்தை உலுக்கினார். அப்பொழுது நாவற்பழங்கள் கீழே மண்ணில் விழுந்தன. ஔவையார் அதை எடுத்து அதில் இருக்கும் மண்ணை எடுப்பதற்காக வாயால் ஊதினார். அதை பார்த்து சிறுவன், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். அப்பொழுதே அவ்வைக்கு இருந்த அகங்காரம் பறந்து விட்டது. தன்னையே சிந்திக்க வைத்த சிறுவன் கண்டிப்பாக மனிதனாக இருக்க முடியாது என எண்ணி, குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாய் இருக்கும் முருகப்பெருமானும் மரத்திலிருந்து கீழே குதித்து ஔவையாருக்கு அருளளித்தார் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா சொன்னீங்க. 6வது படை வீடும். ஓகேடா, சூப்பர். எல்லாரும் அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. தனுஸ்ரீ, உங்களுடைய 6ஆம் படை வீட்டை பத்தி சொன்ன கதைகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ மனா, தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. அவருடைய உருவத்தை ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, இன்று வருகை தந்து ரொம்ப சிறப்பா எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கு பேசினாங்க, பாடினாங்க. இத இவ்வளவு சிறப்பா வடிவமைத்த பல்லவிக்கு நன்றி. இதான் ஓகே சொல்லணும். இல்ல உண்மையிலுமே கதை பாட்டு அப்படின்னு மாத்தி சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்த அதுவும் குழந்தைங்க சூப்பரா அழகா சொன்னாங்க. கதையும் சரி பாட்டும் சரி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த இதுலயே 6 பட வீடை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. நல்லது. இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு, அந்த சஷ்டி சூரசம்ஹாரத்து அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும். ரொம்ப நல்லது, சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து குழந்தைகளும் வாழ்க வளர்க பலமுடன். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். ஸோ இதுல என்னுடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யற செயல் தான். நான் மட்டும் பொறுப்பாக்க முடியாது. எல்லாரும் நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த கிரெடிட் போகணும். தேங்க்யூ சோ மச்மா. ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள இளையநிலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.